சுத்தமாக இருக்கிறவங்களையும் நல்லா இருக்கிறவங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தும் வசனம். கெட்டவங்களை தாறுமாறாக குத்தி கிழிக்கும். இதுதான் வசனம். அல்லேலூயா, ஆமென். இது வசனத்துடைய அதுதான். இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய சுவிசேஷம் கொடுமையான ஒரு சுவிசேஷம். ஏன்னு சொன்னால், ஒரு பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷியோ இயேசுவுக்கு ஒப்பாய் மாற்றுறது என்பது மிக கடினம், மிக கஷ்டம். நீங்கள் என்னைக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஏஜ் ஆகும்போது இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாய் மாறாவிட்டால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அப்போ நம்முடைய நாட்கள் கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில் இருக்கிறது. இந்த நாட்கள் முடிந்த பின்பு பரலோகத்துக்கு போவதற்காக நம்ம சபை கூடுகிறது. அல்லேலூயா. இந்த நாட்களை முடிச்சுட்டு ஒரு யாத்திரைக்கு போனோம், அங்கே போவதற்கு தான் சபை கூடுகிறது. அப்போ சபை எதுக்கு கூடுறது என்று நம்ம முன் நாட்கள் அறியாமல் அந்த பில்டிங்கை பார்த்து சபைன்னு வந்துட்டோம். இப்போ உங்களை அனைவருக்கும் தெரியும், நீங்கள் தான் திருச்சபை. உங்கள் உடம்பை பரிசுத்தப்படுத்தி, உங்கள் ஆத்துமாவை சீர்படுத்தி சிறப்படுத்தி அந்த சபைக்குள்ள வாழ்ந்து இந்த சபையை இயேசுவுக்கு ஒப்பாய் மாற்றணும். அல்லேலூயா, ஆமென். இந்த சரீரமாக இருக்கின்ற சபையை இயேசுக்கு ஒப்பாய் மாற்றணும். அதுக்கு தேவனுடைய ஆவியினாலே பிறக்க வைக்கிறார். அதுதான் மகனாக்கி கொள்ளுகிறார். மகனாக்கி உங்களை மகளாக்கி தேவன் பரலோகத்தில் இருந்து ஒரு பிள்ளையை வளர்த்தும் போலேயாக உங்களை வளர்த்துறது. புரியுதா? அல்லேலூயா. ஒரு குழந்தையை நீங்கள் வளர்த்துறது போல தான் பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்களை அவர் வந்து ஊட்டச்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து தேவ அறிவினால் உங்கள் உள்ளத்தை சிறப்படுத்தி 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 தண்டித்து அடித்து திருத்தி அதை உருவாக்குறது. அது ஒரு அளவில் நீங்கள் அறிந்தவென்பதுதான் அவருக்கு நிம்மதி. பிள்ளை தப்பிச்சிட்டு, அப்படி தானேங்க? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிள்ளையை வளர்த்துறீங்க, அந்த பிள்ளை வளர்ந்து கனி உள்ளவனாய், வேலைக்கு போகிறவனாய், தியாகம் செய்கிறவனாய், நன்மை செய்கிறவனாய், ஞானம் உள்ளவனாய், அழகாய் நடக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம். பெற்றோருக்கு பயங்கர சந்தோஷம். என் மகனால் சஞ்சலம் இல்லை. அப்படி தானேங்க? ஹல்லேலூயா. என் மகளால் சஞ்சலம் இல்லை. அப்படி ஒரு குடும்பம் என்பது சொன்னால் அப்படி தான், அப்படி நினைப்பாங்க. அதே போல் தான் பரலோக ராஜ்யம் உங்களை உருவாக்கி எப்படியாவது அவருக்கு ஒப்பாய் உருவாக்காமல் பரலோக ராஜ்யம் விடாது. ஹலோ, இங்கே இருக்கிறீங்களா? சமாதானம் பேசணும்ல? நான் சமாதானம் பேசுகிறேன். அல்லேலூயா, ஆமென். நான் அல்ல, பரலோக ராஜ்யம் விடாது. உங்களை முன்குறிக்கப்பட்டவர்களை பரலோக ராஜ்யம் விடாது. அதுதான் சுவிசேஷம். அது பட்டயம் போல குத்திக்கிட்டே இருக்கும், மனசாட்சியை குத்திக்கிட்டே இருக்கும், மனசாட்சியை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், மனசாட்சியை கலங்கி கொண்டே இருக்கும். மனசாட்சி குத்த 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 பைபிள் பேசும். உங்கள்கிட்ட பைபிள் பேசும். பைபிள் பேசும்போது உங்களுக்கே தெரியும், நான் பாவத்தில் இருக்கிறேனா இல்லை ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னா உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன்னு சொன்னால் வேதம் அப்படிப்பட்டது, இருபகம் உள்ள பட்டயம். அப்போ உங்களை சில வேளையில் குத்தினாலும் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த பட்டயம் முதல்ல என்ன குத்துது? ரெண்டாவது உங்களை குத்தும். பேசுகிற சுவிசேஷம் என்னதான் முதல்ல குத்துறது, ரெண்டாவது உங்களை குத்தும். ஆனபடி தான் இயேசு ஒப்பாய் மாற்றுவதற்காக உங்களை கர்த்தர் அழைத்திருக்கார். அதில் நீங்கள் ஒரு வளர்த்தி, படிப்பு, ஒரு கல்யாணம், ஒரு பிள்ளை பேர், இப்படியே கோணத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை உருவாக்கலாம். ஏன்னா என்ன, வெளியே போகிற புருஷன் நேசிக்கிற மனைவி இருக்கான்னு சொல்லி சாயங்காலம் ஓடி வந்துடுவான். சின்ன வயசில் நேசிக்கிற அம்மா அப்பா உண்டுன்னு சொல்லி பிள்ளைகள் ஓடி கரெக்ட் டைமில் வீட்டில் வந்துடுவாங்க. என்னென்ன பிள்ளை அப்பா திட்டுவார், எங்கடா போனேன்னு திட்டுவார். ஒரு பொறுப்பு. அதே போல பரலோக ராஜ்யமும் உங்களை திட்டும், பொறுப்பு உண்டு. அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மாவோட பரலோக ராஜ்யம் திட்டும். ஏன்னா ஒரு பொறுப்பு இருக்குது. உன்னை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக பெரிய பொறுப்பு ஆண்டுகிட்ட இருக்குது.
அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சபையில செய்து கொண்டிருக்கிறார். கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள் புரிந்து நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ சிலப்போ நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் சாபம் போட்டாருமா. ஆமே, பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் பெரிய ஒரு சாபத்தை போட்டாரு. அப்படி சாபம் போட முடியுமா வேத வசனத்தில்? எதனால சாபம் வரும்? அருகதை இல்லாத தேவையில்லாத வாழ்க்கை வாழும்போது தன்னைத்தானே சாபத்தை நம்ம வருத்தி கொள்றோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கரெக்டா வேதத்தின்படி வாழ்ந்தா ஆசீர்வாதத்தை உங்க மேல வரும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் போய் உபாகம் 28ஆம் அதிகாரம் படிங்க. 15ஆம் வசனம் வரை ஆசீர்வாதம், பின்பு ஃபுல்லா சாபமாக்க வச்சிருக்காரு. நீங்க படிக்கணும். அல்லேலூயா. ஆனபடி உங்களை உருவாக்குவதற்கு தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்க, நீங்கள் உருவாக வேண்டும், தேவ ராஜ்யம் சொல்ல வேண்டும். நம்ம இங்கே பிரசங்கிக்கிற பிரசங்கமும் என்னுடைய நடத்தையும் என்னுடைய ஆளுகை முழுவதுமே பரலோக ராஜ்யம் கண்காணித்து எனக்கு மிகுந்த தண்டனை தரும். அல்லேலூயா, ஆமே. நான் கள்ள வார்த்தைகளை பேசி எனக்கும் தெரியும், 2 பாட்டு பாட தெரியும், கள்ள நடிக்க தெரியும், அழ தெரியும், கலங்க தெரியும், இருதயம் உடைஞ்சது போல காட்ட தெரியும், பணம் வாங்கவும் தெரியும். அல்லேலூயா. எல்லா தெம்மாடித்தனம் இல்லாமல் ஊழியத்தில் வரல, எல்லாம் அறிந்து தான் வந்திருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அது ஒன்றும் பரலோக ராஜ்யத்தில் நிலை நிற்காது. இந்த பூமியோடு அழிந்து விடுமானபடி தேவ சபை பரலோகம் போவதற்கு கர்த்தருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, எந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. கருத்தை தட்டி கத்து நன்றி செலுத்தும். ஆவியான் இறங்கி வரட்டும். ஆவியனுடைய வல்லமை நம்மை மூட வரட்டும். ஆவியன் பிரசன்னம் நம்மை தேடி வரட்டும். வியாதிப்பட்ட பிள்ளைகளை குணமாக்க, வியாதியோடு இருக்க அத்தனை பேரும் சபிக்கமாக்க, எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் இந்த வாரத்தில் அற்புதங்களை செய்ய, வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற பிள்ளைகள் மேல் தேவ ரகசியம் இறங்கி வர, அந்த மெல்கிசேதேக் தம்பி மேலே இறங்கி வர தேவாவியான உதவி செய்வீராக. பிசாசின் பிடியில் இருக்கின்ற பிள்ளைகள் மேல் தேவாவியான இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. பிசாசின் பந்தனங்கள் மாறி ஒரு அற்புத சுகமடைய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வேலை தடைகள் மாறட்டும், பட்டினிகள் மாறட்டும், மறுமைகள் மாறட்டும், உஷ்ணங்கள் மாறட்டும், உஷ்ண தொல்லை தொழியட்டும். இயேசுவின் நாமத்திலே மழை பெய்து தேசம் செழிக்கப்படட்டும். சபையில் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் பார நீங்க நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பாப்பா, ஜெபிக்கிறோம் பாப்பா, ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகத்துக்கு நேராக வாங்க. அதில் 3ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை படி. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளாகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள்.
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்தான் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாவதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் அப்ப நியமப்பிரமாணத்தை குத்தி பேசல, நியமப்பிரமாணத்தை வேண்டாம் என்று சொல்லல. நியமப்பிரமாணத்தின்படி பலி செலுத்துறவன் இந்த பூமியில சாப்பிட்டு திருப்தியா இருப்பான். அல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டு. அல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் எல்லாம் அவனுக்கு உண்டு. அந்த புசிப்பும் குடிப்பும் இருந்தாலும் ஒரு மனுஷன் நியமப்பிரமாணத்தில் நிற்கக்கூடாது. காரியம் சொன்ன நியமப்பிரமாணம் பரலோகத்தில் கொண்டு சேர்க்காது. ஆமே. அப்ப நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தபடினாலே, கிறிஸ்துவை முழுமையை நம்பினபடினாலே, கிறிஸ்துவுக்கு ஏற்ற நற்கிரிகளினாலே, கிறிஸ்து என்ன நற்கிரியை எனக்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ அந்த அவர் மேல வைத்த விசுவாசமும் என் நற்கிரிகளும் சேர்ந்து என்ன செய்கிறது? அவரை போல மாற்ற போகிறது. அல்லேலூயா. ரைசலா. ஆமென். ஒரு நற்கிரியை இல்லாத நீங்க விசுவாசித்தா பலம் கிடையாது. ஒரு நற்கிரியோடு உங்க விசுவாசம் தொடங்க வேண்டும். அப்படி நீங்க போனாதான் உங்க விசுவாசம் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சரிதானே? அல்லேலூயா. அப்ப நான் இயேசுவை விசுவசிக்கிறேன், விசுவசித்து நான் கேட்கிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால், நீர் தான் ஜீவனுள்ள தேவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் என்ன காரியங்கள் எல்லாம் உமக்கு செய்து தீர்க்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு மனுஷன் திடீரென்று ஒரு சின்ன சாட்சியை கேட்டேன். ஒரு அன்னை தெரசா அவங்கள்ட்ட பார்க்க போகிறான். பார்க்க போகும்போது தன்னுடைய கையில் எல்லாம் 14 மோதிரம், 12 மோதிரம், தொடா என்று சங்கிலிகள், பெரிய பிரைசலெட் எல்லாம் போட்டு போகான். போட்டு போய் அன்னை தெரசாவை பார்த்த உடனே அவனுடைய இருதயம் நொறுங்க தொடங்கி விட்டது. ஆமென். அந்த அம்மா மேல தன் தலையை நெஞ்சின் மேல சாய்ந்து அழத் தொடங்கி விட்டான். அல்லேலூயா. ரைசலா. ரைசலா. அவன் அழத் தொடங்கின பின்பு அவன் சொல்லுகிறான், நான் ஒரு மனுஷனா எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தான் கற்றுக்கொண்டேன். எவ்வளவு படிப்புள்ளவங்க, எவ்வளவு பணம் உள்ளவங்க, எவ்வளவு புகழ் உள்ளவங்க, உலகம் எல்லாம் பேர் இருக்கிற அவங்க ஒரு அற்பமான ஒரு பாத்திரமாய் அற்பமான பிள்ளைகளை தாங்கவும், இந்த அற்பமான பிள்ளைகளுடைய நோய்களை குணமாக்குவதற்கும், பிள்ளைகளை எடுத்து அதை அரவணைத்து இப்படி எல்லாம் கிரியை செய்கிறாங்களே, அதற்கு முன்பாக என் பெருமை ஒரு செகண்ட்ல உடைந்து செத்து போச்சுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எது என்று கண்டார், ஒரு அமைதலான ஜீவிதம் எது என்று கண்டார், எப்படி கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும் என்று கண்டார். ஆனபடி அன்றுதான் என் ஆணவங்களை எல்லாம் அந்த இடத்துல இறக்கி வச்சேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரியமான தேவனுடைய சபையே, நீங்கள் இயேசுவை விசுவசிக்கிற பிள்ளைகள். இயேசுவை எதுக்கு விசுவசிக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த பூமிக்குரியது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை கொண்டு போவதற்கு நீங்கள் விசுவசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒரு சுவிசேஷம். ஒரு பெண்பிள்ளை பிடிக்காதா? ஒவ்வொரு நாளும் ஒரு சுவிசேஷம். ஒரு சகோதரனை பிடிக்காதா என்று சொல்லி எங்களுக்கு கவலை இல்லையா? ஹலோ, கவலை உண்டாகுமா இல்லையா? ரைசலா. ஏன்? எப்படியாவது ஒரு பாத்திரம் தப்புனா அவன் சாட்சி சொன்னா நமக்கு சந்தோஷம். எப்படியாவது ஒரு பெண் பிள்ளை வந்து நான் இயேசு நன்றா அறிந்தேன்னு சொன்ன சந்தோஷம். இல்லாவிட்டால் சபை கூடி என்ன பலன் இருக்கிறது? அல்லேலூயா.
அதுக்குத்தான். ஆனபடி பவுல் சொல்லுகிறான், விசுவாசத்தினால மாத்திரம்தான் நீங்கள் நீதிமான் ஆக முடியும். அப்ப சபை விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக வேண்டுமானால் நீங்கள் ஜெபத்தில் உங்களுக்கு தேவையை கேட்டு பெற்றுக்கொள்வதை விட ஆண்டவருக்கு என்ன பிரியமோ அதை கேட்டு நீங்க பெற்றுக்கொண்டால் நிச்சயம் கர்த்தர் உங்களை உங்க தலைமுறைகளையும் இந்த நாட்களில் ஆசீர்வதித்து பெருக உங்க விசுவாசம் பெருகட்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு பிள்ளை செல்வத்தை நம்ம கேட்கிறோம். எதுக்கு கேட்கிறோம்? வளர்த்தி படிப்பித்து என்ஜினியரோ டாக்டரோ போலீஸ் ஆபீசரோ இல்லாவிட்ட ஒரு பிசினஸ் மேனாகோ ஒரு அட்வொகேட் ஆக்குவதற்கு நம்ம கேட்கிறோம். ஆமென். பைசலாம். அந்த பிள்ளை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்போம் என்று கேட்கிறது கிடையாது. பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ எனக்கு தந்தால் என் ஆசீர்வாதத்தை அதன் மேல வைத்து நான் ஆண்டவருக்கு என்று சொல்லி பணி செய்யும்படி நான் கொடுப்பேன்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். அப்படிதானங்க? அல்லேலூயா. அப்ப எப்ப கேட்போம்? கடைசியாய் டாக்டர் எல்லாம் பார்த்து முடிந்து பிள்ளை செல்வம் கிடைக்காது என்ற கடைசி நிமிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே அப்படியானா என் பிள்ளை உமக்கு நான் கொடுப்பேன். அது என்ன பலன் இருக்கிறது? அல்லேலூயா. பிரைஸ். அதுல பலன் இருக்கிறதா? இருக்கிறதான்னு கேட்கிறேன். ஆண்டவரே எனக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது, எனக்கு கடன் தீர்க்க வேண்டும் என்று நான் விசுவசிக்கிறேன். நல்ல காரியம் தான், விசுவசிக்கிறேன். ஆனா இந்த கடனை எனக்கு தீர்த்து தந்த பின்பு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை நம்ம செய்யறது கிடையாது. அதுக்கு பின்பாக நான் இப்படி நான் ஒரு பிளான் போட்டு இருக்கிறேன், நீ அந்த கடனை தீர்த்து என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணினா நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காக வேலை செய்வேன்னு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. சொன்னாலும் செய்ய மாட்டோம், ஏமாத்தி விடுவோம் அவர். அல்லேலூயா. அதனால தான் மனிதனுடைய தப்பிதங்களும் கள்ளங்களையும் கண்டு கண்டு தேவன் மடுத்து போய் மனுஷனுடைய விசுவாசத்தை பார்த்தாலும் அதை விசுவாசத்தின்படி செய்து கொடுக்காமல் தேவனை மனமடிவாக்கி வைக்கிறதே நம்ம தான் மக்களை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ். அவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் செய்ய வல்லவர், விசுவாசத்தின்படி கொடுக்க வல்லவர். ஆனா விசுவாசத்தின்படி நீங்கள் செய்து கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்ச காலம் கழியும் போது உங்க காரியங்களை பார்த்து உங்க திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய அந்தஸ்தா நடக்க பார்க்கிறீங்களே தவிர உங்க பொருத்தனை எங்கே? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ். ஆமென். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் நீதிமான் நிச்சயம் பிழைப்பான். பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணுமோ அதை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. என்ன விசுவாசம்? ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையில எடுத்துக்கொண்டு வராங்க 4 பேராய் சேர்ந்து. 4 பேராய் சேர்ந்து அவனை கட்டில 4 பக்கமாய் நின்று தூக்கி கொண்டு வராங்க. தூக்கி கொண்டு வந்து அவங்க விசுவாசம் இயேசுவின் பாதத்தில் வச்சுட்டா இவன் கொண்டாவான். அல்லேலூயா. அது யாருடைய விசுவாசம்? கொஞ்சம் கவனம். இது யாருடைய விசுவாசம்? இந்த 4 பேருடைய விசுவாசம். அல்லேலூயா. அது திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் அல்ல, இந்த 4 பேருடைய விசுவாசமாக்கும். அவள் தூக்கி கொண்டு வராங்க. தூக்கி கொண்டு வருகிற இடத்துல இயேசுவுக்கு முன்பாய் வைக்க முடியல. அவ்வளவு ஜனக்கூட்டம், நோய்களை குணமாக்குவதற்காக வருகிற ஜனக்கூட்டம். இந்த நாளிலே பரலோகம் போகாத பிள்ளைகள் ஆண்டவரை விசுவசித்த நீயே குணமாக்க முடியும். ஆமென். ஆமென். எப்படி நீ குணமாக்க வேண்டும் என்பது வேத பைபிள் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் குணமாக்கப்பட வேண்டும். நீங்கள் 4 பேராய் சேர்ந்து இன்னொரு விசுவாசத்திலே குணப்படுத்த வேண்டும். இது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு மனுஷனுக்காய் ஜெபிக்கிறது, ஒரு மனுஷிக்காய் ஜெபிக்கிறது தேவ சமூகத்தில் எட்ட வேண்டும். அப்பதான் கர்த்தர் நோக்கி பாப்பா. அல்லேலூயா. பிரைஸ். அப்ப சில வேளையில ஒரு 4 பேர் விசுவாசத்திலே கொண்டு வருகிறாங்க அந்த ஆளை.
இவங்க நினைக்கிறேன்னு சொன்னா இயேசுக்கு முன்ப கொண்டு வைத்தாதான் பாப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு அபிவிசுவாசம். இயேசுவுக்கு தெரியும் இவங்க சுமந்து கொண்டு வருவதற்கு முன்னே அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை போலதான் தேவ பிள்ளை, நீ விசுவசிக்கிற நீ, விசுவாசத்தில் இருக்கிற நீங்கள், உங்க வியாதியோ உங்க கஷ்டங்களோ இன்னருடைய கஷ்டங்களையோ எதையாவது நீ நிவர்த்தி செய்து நீ வாழ வேண்டுமானால் இந்த 4 பேரை போல சில நோயாளிகளை தீர்க்க ஒரு விசுவாசம் உனக்குள் உண்டாகட்டும். அப்போது நீ விசுவாசத்தினாலே பிழைப்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு அறியாம நீங்க பணக்காரன் ஆகி பாருங்க, நீங்களே தொலைச்சிடுவீங்க உங்களை. இயேசு அறியாம நீ காசு சம்பாதிச்சு பாரு, உன் வாழ்க்கை அதோ கதி. இயேசு நல்லா புரிந்து கொள்ளாம நீ காசு சம்பாதிச்சா நீ வாழ முடியாத மக்களே. ஆனா இயேசுவை நீ அறிந்து அந்த விசுவாசத்தின்படி அவர் உன்னை வாழ வைத்த பின்பு, அவர் எப்படி உன்னை வாழ வைக்கிறாரோ அதை அறிந்து நீ வாழும் போது நீ நிரந்தர ஆசீர்வாதத்தில் வாழ முடியும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பழைய சொல்லுண்டு, குரங்கு கிட்ட பூமாலை கொடுத்த பிச்சு போடுகிறது போல தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை சிலர் பிச்சு போட்டதுண்டு. அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அறியாம. அல்லேலூயா. இங்க 4 பேர் ஆய் கொண்டு வந்து பார்க்கும்போது வீடு ஃபுல்லா ஆளு, வீடு ஃபுல்லா நிறைந்திருக்கிறது. அவர்கள் வேலை செய்ய தொடங்கினார்கள், மனுஷனை பார்க்கவில்லை. டே மச்சான் ஏடா மேல என்னாச்சு, ஏடா? அப்ப அவங்க சொல்லுவாங்க, டே அடுத்த வீடு, அடுத்த வீடு இப்ப ஏறி கூரையை பொழிக்க கூடாது, நமக்கு சண்டை வரும். அது பின்ன பாப்ப நம்ம மேல போய் கூரையை மாற்றுவோம், நாளைக்கு இந்த கூரையை கட்டி கொடுக்கிறேன். ஏடான்னாச்சு. அல்லேலூயா. இயேசு கவனித்துக் கொண்டிருக்கா. அங்க அறுத்து எடுத்து மாற்றி இந்த கட்டில மேல ஏத்தி இந்த திமிர்வாகாத காரணம் இயேசு காணும்படி இறக்கி கொடுத்தாங்க. இத்தன் விசுவாசம் பிணிகளை சுகமாக்குற தெய்வத்துடைய கரம் நம்ம மேல வெளிப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய காரணம் அதுதான். இயேசு பார்க்கும்போது 4 பேருடைய விசுவாசம் பயங்கரமா இருக்காது. அங்க இறங்கின திமிர்வாதக்காரனுக்கு ஒரு விசுவாசம் கிடையாது. இந்த 4 பேருடைய பிரயாசம் அவனை தூக்கி கொண்டு வந்து அதை அறுத்து முறித்து அவனை எனக்கு முன்பாக இறக்குவதற்கு இவ்வளவு பாடுபட்டாங்க என்று சொல்லி அதை உள்ளத்திலே அந்த விசுவாசத்தை நினைத்து கத்த சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழும்பி நட என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடி ஒரு மனுஷன், ஒரு வாலிபன், ஒரு வாலிப பிள்ளையோ இல்லை முதியவர்களா இருக்கலாம், நீங்க என்ன செய்யணுமா? விசுவாசத்திலே நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் இந்த 4 பேர்ல ஒரு ஆளாய் பிள்ளைகள் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. நீ என்ன செய்கிற, எது செய்கிற, என் நோக்கத்தில் வந்தியா, நான் எதுக்கு போறேன், ஒரு மெண்டலை குணமாக்க போறேன், அதே போல தீர்மானம் உங்களுக்கும் உண்டு என்று சொன்னான். நான் உன்னை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்த நான் போதுமான கர்த்தரா இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அதுல இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் சரியான சிந்தனை, மற்றவங்களுக்கு சரியான சிந்தனை கிடையாது. இன்னைக்கு திருச்சபை அப்படித்தான் இருக்கிறது. ஆமென். நம்முடைய சபையில் ஒரு பெண்பிள்ளை ஒன்று தான் கல்யாணம் நடத்தி வச்சேன். கணவருக்கும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தவுடன் நான் பேசுவேன். அந்த பொண்ணுக்கு அப்பா வருவார், என்னை ஜோசியம் கெட்டாகத்தை ஒழிக்கிறது, தூரோடி பேசுவார், தூரோடி 100 கெட்டாகத்தை ஒழிப்பார். அல்லேலூயா. இந்த பொண்ணு கொஞ்சமாவது அறிய வேண்டாமா, கொஞ்சமாவது ஞானம் வேண்டாமா? என்ன நினைக்கணும், என் அப்பா திட்டுறது அவங்களே ஆக்க, அவங்க நிரபராதிகளாக்கும். நீங்க அவட என்ன செய்வீங்க? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே. நாங்க தலைகளை தாழ்த்தி விட்டு போயிட்டே இருப்போம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன் சொல்லுங்க, நம்முடைய தரிசனம் இருக்காது. நம்முடைய தரிசனம் சண்டை அல்ல, நம்முடைய தரிசனம் வழக்கல்ல, நம்முடைய தரிசனம் அழிந்து கிடக்க ஆத்துமாக்களை உருவாக்குவதான் தரிசனம்.
அதுக்கு முட்டை கட்ட ஒருவன் வந்து கெட்ட வார்த்தை பேசினாலும் சண்டை பிடித்தாலும் அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நியாயாதிபதி பார்த்துக் கொள்வார். ஆமென். நம்ம தரிசனம் என்ன? மெண்டலாய் கடக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளை மாற்றுவது நம்முடைய தரிசனம். ஆண்டவரை கர்த்தருடைய தரிசனம் அதுதான். அங்கே ஒரு மெண்டல் வியாதியோடு இருக்கிறான், கல்லறையில் இருக்கிறான், தன்னை கிழித்துக் கொண்டு இருக்கிறான். அவனை எப்படியாவது சுகமாக்கி நல்லவனாய் மாற்றுவதற்கு தேவ நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் அந்த நோக்கத்தில் போறார். அவர் வெற்றியை கொடுக்க, வெற்றியை உண்டாக்க ஒரு நோக்கத்தில் போறார். ஆனால் சீஷர்கள் அந்த நோக்கத்தில் போகல. காற்றடித்து அலைகள் மேலே வந்தவுடனே பயந்து கிடுங்கி இயேசு கூப்பிடுறாங்க. இயேசு ஒற்ற வார்த்தை தான் கேட்டா, உனக்கு விசுவாசம் இல்லையான்னு கேட்டா. இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய அலைமோதும் பிரச்சனை வரும். நீ விசுவாசத்தோட சொல்லணும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ. இழுப்பு வியாதியோடு வந்திருக்க உன்னை கர்த்தர் குணமாக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு இழுப்பு வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க உன்னை நான் சபிக்கமாக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போது கர்த்தருடைய சபிக்கமாக்கிற கரம், அந்த திமிர்வாதனை தொட்ட கரம் சபைக்குள் இறங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ என் மகிமை காணும்படி உங்கள் கண்களை திறக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் சொல்லுகிறார். மெண்டல் வியாதி பாதிக்கப்பட்டு கிறுக்கன் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் போய் அவனை சுகமாக்கினது போல சிலரை சுகமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய சிந்தை இருந்தால், என்னுடைய எண்ணம் இருந்தால், நான் எதற்கு வந்தேன் என்றும் எதற்காக உங்களுக்கு கிரியை செய்கிறேன் என்று அறிந்தால், சகல வியாதிகளை சுகமாக்க வல்லமை, அநேக மெண்டல்களை கர்த்தர் சுகமாக்குவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவருடைய விசுவாசம், சீஷருடைய விசுவாசம். ஆண்டவராய் இயேசு வேதனையோட சத்தம் போட்டுறான் போகுது. என்னுடைய பாசல விளங்காத்த பயவா, நாட்டம் பிடிச்ச பயவா, புத்தி இல்லாத அரசு பரிசைகளையும் சதுசைகளையும் அவங்களை இவங்களையும் குற்றம் சொல்லி நாலு போக்காகும். முகம் இப்படி இருக்கும். பிரைசலாம் பிரைசலாம். கெட்டவத்தை மாத்திரம் தான் பேச மாட்டார், மற்ற எல்லாம் பேசிட்டு போகுது. அப்போ சீஷர்கள் ஒன்றும் பேசலை, பயந்து கிடுங்கி இருக்கிறான். ஒருத்தன் கேட்குறான், ஏன்டா இவர் இப்படி இப்படி இம்முன்னு இருக்கிறார். மீதி வந்த சாப்பாடை எடுக்கல பார்த்தியா, அந்த கோபத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசு திரும்பி, எத்தனை பேர்ல சாப்பிட்டீங்க? 5000 பேர். எத்தனை பேர்ல மீதி எடுத்தீங்க? அது இத்தனை கூட மீதி எடுத்தீங்கல்ல. அப்போ எனக்கு இந்த சாப்பாடு இப்போ தர முடியாதா? நான் இதற்காக அழைக்க வரல, உன்னை ஜீவனுள்ள ராஜ்யத்தில் சேர்க்கும்படி ஒரு விசுவாசத்தை உனக்குள்ளே உண்டாக்க வந்தேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அல்லேலூயா.
அப்ப இந்த சீஷர்களுக்கு தெரியல. இயேசு குறிப்பிட்ட இடத்தை போட்டு அமைத்திட்டு கேட்கிறான், உனக்கு விசுவாசம் இல்லையா? இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, சபையில வருகிற தேவ பிள்ளைங்க நான் சொல்லுறேன், நோய் உண்டு, துன்பம் உண்டு, உபத்திரம் உண்டு. ஏன்னு சொன்னா அதை வைத்து உன்னை பிடிப்பதற்காக. புரியுதா? ஒரு கடபாரம் அதை வைத்து உன்னை பிடிப்பதற்காக, ஒரு நோயா உன்னை வைத்து பிடிப்பதற்காக, நீ ஒரு பாவத்தில் இருக்க, நீ பாவம் செய்யாதபடி உன்னை பிடிப்பதற்காக தான் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்க தலை மேல கர்த்தர் வச்சு கட்டுறார். அதை தெளிவு உள்ளவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். என்னை இந்த நோயிலே பிடித்தா, இந்த ஆக்சிடென்ட்ல பிடித்தா, என் பிரிவிலே பிடித்தா, பிள்ளை இல்லாதல பிடித்தா, நொறுக்கப்பட்ட இடத்துல பிடித்தா, போலீஸ் கேஸ்ல பிடித்தா என்று சொல்லி நெருக்கப்பட்ட அந்த பிள்ளை வெளியில வரும்போது தெரியும், கர்த்தர் இன்ன இடத்துல என்னை பிடித்து வைத்தார். அல்லேலூயா. நீ அதை விசுவசித்து காலங்கள் கழிந்து வரும்போது அந்த நெருக்கம் எனக்கு நல்லதான் என்று சொல்லி விசுவசித்து சில காலம் கடந்து வந்து இன்னும் விசுவசித்து நீ ஆண்டவருக்காய் வாழும்போது இனி அந்த நெருக்கத்தையும் துன்பத்தையும் காண மாட்டாய். இலவசமான ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்திலிருந்து உன்மேல இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க வந்தனால அந்த கிறுக்கு 2 பேர் அவங்க சுகமடைகிறாங்க. ஒருதன் கேட்கிறான், உம்மோட வாரேன் என்று சொல்லி சுகமடைந்தோட உம்மோட வாரேன் என்று சொல்றாங்க. இன்றைக்கு அநேக கிறுக்குகளை திருத்தி தான் ஆண்டவர் ஊழியம் செய்ய வைக்க போறார். அல்லேலூயா. நல்லவங்க யாரும் வரமாட்டாங்க. மெண்டலா இருக்கவங்களை திருத்தி தான் கர்த்தர் ஊழியத்தை கொண்டு வர போறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனபடி இன்றைக்கு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்க நீங்க சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் என்ன கிரியை செய்து இப்படி இருக்கிறேன், ஏது கிரியினால நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏது கிரியினால நிம்மதி இல்லாம இருக்கிறேன். சபைக்கு வருகிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசமும் கிரியையும் சேர்ந்தால் மாத்திரம்தான் அது அற்புதமான மாற்றத்தை உனக்கு கொண்டு வரும் என்பதை தயவாய் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு போறீங்களா? போய் 10 சென்ட் இடம் வாங்கி, ஒரு வீடு கட்டி, ஒரு கார் வாங்கி, பைக் வாங்கி, ஒரு நல்ல ஒரு பெரிய மாலை எல்லாம் போட்டு, 2 மோதிரம் எல்லாம் போட்டு, பிரைஸ்லெட் எல்லாம் போட்டு ஒரு பெண்ணை ஏமாத்தன்னு பார்க்க கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த வேலைக்குள்ள நன்றி செய். கர்த்தர் சம்பளத்துக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் எனக்கு உனக்கு என்னெல்லாம் தாரோ அது அவருக்கு முன்னே வச்சா ஈசாக்கு பெண்ணை ஆயத்தப்படுத்தினது போல ஒரு அழகான பெண்ணை உனக்கு ஆயத்தப்படுத்து. அதான் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீது ஒரு வீட்டையும் கேட்கலங்க. 2 சாமுவேல் 7 படிச்ச ஒரு வீட்டையும் கேட்கல. அவருடைய நோக்கம் ஆண்டவருக்காக வேலை செய்து கொண்டே இருந்தா. கேட்கல. ஆண்டவர் சொல்ல, நாத்தாண்டை பார்த்து சொல்ல, என் மகன் அலைந்து திரிந்தது போதும், கேதுரு மரத்தில் ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இது தான் ஆண்டவர் உங்களுக்கு உள்ள பார்க்கிறது. விசுவாசத்தோடு ஏதாவது நற்கிரியை இருக்கிறதா? விசுவாசத்தோடு ஏதாவது கிரியைகள் இருக்கிறதா? இதை பார்த்து உன் விசுவாசம் பெருகும் போது கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் உன் வாழ்க்கை அற்புதமாய் மாற்றுவாரா மாற்றவில்லை என்று பார்ப்போமே. ஆமென். கடந்த நாள் ஒரு ஆள் வந்து ஒரு சைடு ஒரு பேரல்ஸ் ஆகி கிடந்தார். முதல்ல ஜோசப் பாஸ்டர் பார்க்க போனார். நானும் போய் பார்த்து சின்ன உதவியெல்லாம் பண்ணிட்டு 3 மாதத்தில் நடப்பீங்க ஐயா. கர்த்தர் அது வந்து ஒன்றும் தெரியாத ஆளுக்கு, இயேசுவை பற்றியே தெரியாது. 3 மாதம் நடப்பீங்கன்னா கரெக்டாக 3 மாதம் நடந்துங்க வந்தார். இன்னும் யாழை காணவில்லையா? ஒரு மனுஷன் இயேசுவை பற்றி அறிந்து என்னை நடத்துகிறவர் அவர்தான் என்று சொல்லி புரிந்துவிட்டு, என்னை குணமாக்கினதும் அவர்தான் என்று புரிந்துவிட்டு ஒரு விசுவாசத்துக்குள்ள வரணும். அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா ஓடி சபைக்குள்ள வருவா. அவ ஆர்வத்தோடு ஆராதித்து ஜெபித்து வரும்போதே அந்த வியாதிகளை பரலோக ராஜ்யம் சுகமாக்க தொடங்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது வியாதி சுகமாச்சுன்னு சொல்லி இனி அங்க சிலுமைக்கு போய், சந்தைக்கு போய், அக்கா வீட்டுக்கு போய், அம்மா வீட்டுக்கு போய், அங்க இங்கே எல்லாம் போனா கர்த்தருடைய கோபம் அந்த வீட்டின் மேல நிலைத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். நிலைத்திருக்குமா இருக்காதா? நிலைத்திருக்குமா இருக்காதா? நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா. ஒரு பெண் 12 வருஷமாய் வியாதியிலே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவசித்துக் கொண்டிருக்கிறார். எப்ப விசுவசிக்கிறா? எல்லாம் வித்து தீர்ந்துட்டு, புருஷனுடைய நேசம் பெய்யிட்டு, பிள்ளையுடைய நேசம் பெய்யிட்டு, உற்றாருடைய நேசம் பெய்யிட்டு, பக்கத்தில் யாரெல்லாம் உண்டோ அவங்க நேசம் எல்லாம் போய் பார்த்து தளர்ந்து 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 முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா.
கைசலாம். சில வியாதிகளுக்கு ஓடி ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க. வேற ஒன்று பிள்ளைகளா இருக்கிற நீங்களே கேட்பீங்களே, கஷ்டம் பாஸ்டர், இது நீ எத்தனை நாளுக்கு கிடக்குமோன்னு தெரியல, ஒன்று ஜெபம் பண்ணிப்பாங்கன்னு கேட்குறீங்கள. அல்லேலூயா. ஏன்? சில வியாதி நம்மை முடித்து கொண்டு போய்விடும், சில வியாதி வீட்டை தளர்த்தி கொண்டு போய்விடும். பல பல வியாதிகள் உண்டு. அதை போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயுடைய வீட்டில் கண்ணீரின் பள்ளத்தாக்காகும். சாவது இல்லை, கட்டில் ஒளியதும் இல்லை, எலும்பு கூட கிடக்குது, ஒரு நாள் விடுதலை அடைவதும் இல்லை, செலவு பண்ணது பணமும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். செலவு செய்ய பணமும் இல்லை. அந்த பெண்ணுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, நான் கைவிடப்பட்டிருக்கேன், கைவிடப்பட்டிருக்கேன். கருத்தை தட்டி தேவ பிள்ளை கர்த்தர் நன்றி சொல்லு. நான் கைவிடப்பட்டுட்டேன், நான் தள்ளப்பட்டுட்டேன், நான் ஒதுக்கப்பட்டுட்டேன். இனி பணம் செலாக்க யாரும் இல்லை, நோயத்திக்க வைத்தியன் இல்லை. ஆமென். இயேசு அவளுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறாள். படுக்கையிலே கிடந்த அவள் விசுவசிக்கிறாள், இயேசு என்னுள் ஒரு நபர் அநேக வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறார், அவரை நான் தொட்டால் சபிக்கமாக்குவேன் உள்ள ஒரு விசுவாசம் நமக்குள் அவளுக்குள்ளே வந்துவிட்டது. அதை போலதான் சில வியாதிகளும் கஷ்டங்களும் தரித்திரங்களும் வரும்போது முதல்ல உங்க பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். அவரை சரியா ஆராதிக்காத பாவம், நேசிக்காத பாவம், உப்பா இருக்கும்போது சாரமில் இருக்கும்போது நற்கிரிகள் செய்யாத பாவம், சிலரை நேசிக்காத பாவம், விசுவாசத்தை தைரியம் இல்லாத எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணணும் முதல்லங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நீங்க அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயை போல சபைக்கு வரணும். ஆண்டவர் என்னை தொடுவா, ஆண்டவர் என்னை தொடுவா, ஆண்டவர் என்னை தொடுவா, ஆண்டவர் என்னை தொடுவா, இந்த வாரம் தொடுவா, அடுத்த வாரம் தொடுவா, இந்த உபவாச வேலை என்னை தொடுவார் என்றுள்ள விசுவாசத்தோடு நீங்கள் வரும்போது 1 வாரம் 2 வாரம் சில வேளையில 4 மாதம் வரை கடந்து போகலாம். அடுத்த ஒரு மாதத்தை கர்த்தருடைய நாள் வரும்போது அந்த ஸ்ரீயை தொட்டதை போல கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அடிக்கடி ஒரு ஆளு கழுத்து நீர் அடிக்க ஒரு ஆளை கர்த்தர் சொல்லுறார், கழுத்து அடிக்கடி நீர் அடிக்கும். அல்லேலூயா. கைசலா இங்க உண்டு, கழுத்து நீர் அடிக்கும். அல்லேலூயா. அது அடிக்கடி வரும். அதில் இருந்து ஒரு விடுதலை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், விசுவசித்து அவளை போல காத்திருக்க உங்கள் மேலே என் அபிஷேகத்தின் சுகமாக்கும் வல்லமை இறங்கி வரும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆனபடி இவர் எதுக்கு வருகிறார்? ஒரு பிள்ளை உயிரோடு எழுப்புவதற்கு தெருவிலே வருகிறார். ஜனக்கூட்டம், பயங்கர ஜனக்கூட்டம், மின்னும் பின்னும். ஏன்னா அற்புதம், அவர் போற எல்லாம் அற்புதம் தானே. மரத்தை பார்த்து காய்க்க சொன்னா காய்க்கும், மரத்தை பார்த்து பட்டு போகணும் பட்டு போகுது, இப்படி கைக்கு சூண்டி சுகமாகணும் சுகமாகுது. கடவுள் அல்லவா? அப்ப அந்த அற்புதத்தை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் ஆட்கள் புறமண்டு போறாங்க. 12 சீஷர்கள் நெருக்கி கொண்டு போறாங்க. கட்டிலே 12 வருஷமாய் வியாதிப்பட்டு கிடக்கிறான். ஒரு விசுவாசம் அவ்வளவுதான், இயேசுவை தொட்டால் பிணி சுகமாகும் என்றுள்ள விசுவாசம். கர்த்தருடைய கண்ணீரை கண்டு, அவருடைய பாரங்களை கண்டு, 12 வருஷ வேதனை கண்டு அந்த இடத்துல வந்த உடனே இயேசுவை தொடும்படியான ஒரு விசேஷித்த வல்லமை அவனுக்குள்ளே ஊற்றி கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பெண்ணால ஊந்து கூட வர முடியாது, ஒரு பெண்ணால உருண்டு கூட வர முடியாது, 4 பேர் தூக்கி கொண்டு கூட சரியா வர, அவ்வளவு உடம்பு குலைந்திருக்க உடம்பு, 12 வருஷம் அந்த உடைந்திருக்கின்ற உடம்புக்குள்ள தேவ வல்லமை இறங்கின உடனே அவளுக்கு தோன்றுகிறது இயேசுவை தொட வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை தொட வேண்டும் என்று அந்த வல்லமையோடு கட்டளை படுக்கை விட்டு ஓடி வருகிறார். பயங்கர ஜனக்கூட்டம். வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரும்பாடுள்ள பெண், அதுக்கு இடையில வரக்கூடாது, புருஷனை தொடக்கூடாது, நெருக்க கூடாது, அது நிச்சயமாய் தண்டனைக்குரியது. அவ ஒன்னும் பார்க்கல. இயேசு விரும்புகிற அந்த இருதயத்தை அறிந்தால், ஓடி வந்தால், எப்படியோ
மெல்ல போய் அந்த வஸ்திரத்தின் மெல்ல ஓரத்தை தொட்டவுடனே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அவளுக்குள்ளே நிரம்பி அந்த இடத்தை, அந்த பெண்களுடைய மாத விலக்கா இருந்த இடத்தை கர்த்தர் நிரப்பின உடனே அவள் சபிக்கம் அடைந்தாள், அவள் ஆறுதல் அடைந்தாள், விடுதலை அடைந்தாள். கர்த்தருடைய சபிக்கம் வந்த உடனே அவளுக்கு புரிந்து விட்டது, அது முற்றிலுமாய் நீங்கி எனக்கு பலன் உண்டாச்சு என்று சொல்லி கண்டதை போல சிலருக்குள்ள தேவாவியானவர் புதிய பலனை தரும்படி காத்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நேரமே கர்த்தர் சுகப்படுத்தினார், அந்த நிமிஷமே தேவையான பலத்தை கொடுத்தார். அவள் தொட்ட மாத்திரம் சபிக்க. இதை போல சபை ஹல்லேலூயா காத்திருந்து காத்திருந்து 10 நாள் காத்திருந்து 20 நாள் காத்திருந்து கடைசியாக ஒரு விசுவாசம் வரும். இனி நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், இனி மருந்து பார்க்க போக மாட்டேன், மரித்தால் மரிக்கலாம், பிழைத்தால் பிழைக்கலாம் என்று சொல்லி ஒரு விசுவாசம் வந்து இயேசு என்னை தொடுவார், ஒரு நாள் இந்த ஆராதனை தொடுவார், அடுத்த ஆராதனை தொடுவார் என்றுள்ள ஒரு விசுவாசம் உனக்குள்ளே கடந்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை தொட்டு சுகப்படுத்துகிற தெய்வத்துடைய வல்லமை உன்னை தொடும்போது நீ அறிந்து கொண்டு, என் விடுதலை அறிந்து கொண்டு நீ சாட்சியாய் வாழ்வாய். அப்போது உனக்கு ஒரு விசுவாசம் பெருகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசம் பெருகும். அப்போது அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு புரிகிறது, இவர் மேல் ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும். ஆமே, ஆமே. அவளுக்கு நல்ல நம்பிக்கை வருகிறது. அவள் போய் சாட்சி கொடுக்க, பயத்தோடு நடுக்கத்தோடு சாட்சி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்ல, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சந்தோஷமா போக ஆண்டவர் சொல்லி சமாதானமா போன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வருகிறது, புருஷனுக்கிட்ட வருது, பிள்ளைக்கிட்ட வருது, அம்மாவை இன்னார் சுகமாக்கினார் என்பது. அதை போல உங்க வீட்டில் அப்பனுக்கும் அம்மைக்கும் தாத்தா பாட்டி எல்லாரும் விசுவசிப்பதற்குத்தான் இயேசு ஒவ்வொரு வீட்டிலும் சில கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிரியை உங்களிடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமே. இல்லாம உங்களை கேன்சர் சுகமாக்கினாலும் நீங்க திருந்த மாட்டீங்க. ஆமே. மெண்டல சுகமாக்கினாலும் திருந்த முடியாத காரியம். நீங்க தேவ பலன் இல்லை, வேறு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாடுபட்டு நெருக்கப்பட்ட அந்த வியாதி சபிக்கமாகும் போது விசுவாசத்தினால பிழைத்த பின்பு அவருக்கு தெரியும், இனி என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான். ஆமே, என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அப்படித்தான் ஆண்டவர் சில வியாதிகளை வைத்திருக்கிறதும் சில வீட்டை நடத்துவதும். இல்லாட்ட மனோரம் பாஸ்டர் ஓடிய தள்ள கை வச்சா சுகமாகும். ஆனால் அன்னத்தை அது கழிஞ்சு நீ சபைக்கு இங்கே வரவும் மாட்டாங்க. நிறைய பேர் உண்டு. ஹல்லேலூயா. கடந்த ஒரு அம்மாவுக்கு பயங்கர பிரச்சனையாக்கும். சாப்பாடு ஒன்று வேண்டான்னாச்சு. மருமகள் கூப்பிடுறா, எப்படி பாஸ்டர் புருஷனை வர சொல்லி இருக்கிறேன், ரொம்ப பீதியாக்கம், மாமியை சாப்பிட்றது ஒன்றும் கிடையாது. சரி, நாங்கள் போய் சேர்ந்து கையை வச்சு ஜெபம் பண்ணி உடனே தண்ணியை காப்பியெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அது பிசாஸ். இங்கே உன்னை வந்திருக்க ஆள் வராது. கை நல்லா ஒஸ்தாது, சொல்லு வராதுன்னு சொல்லு. ஓகே, வராது. ஏன் ஏன் சொல்லுங்க, ஏன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவை பற்றியுள்ள வேறு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஏன் சுகமாக்கினாரு? எதுக்கு விடுதலை கொடுத்தாரு? நீ கொஞ்சம் கால சமானம் வாழ்வதற்காக. மருமகளும் மகனும் சொந்த காலம் சமானம் வாழ்வதற்கு அவங்களை சுகம் கொடுத்தாரு. அவ்வளோதான். அது நீ புரிஞ்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்த. அவ்வளோ. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சும்மா ஒரு வெளிப்பாடு சொல்ல, ஆண்டோடைய ஆலோசனையாக்கும் சொல்லுகிறது. கழுத்து போராட்டம் ஆண்டோடைய ஆலோசனையாக்கும். நேற்று சாயங்கள் இருக்கும் சொல்ல, ஒரு பிள்ளைக்கு வயிற்று பிரச்சனை சொல்லுன்னு வெளியில வந்து சொல்றா, எனக்காக்காது. என்ன எப்படியாவது விற்கணும் அவைகளுக்கு. அல்லேலூயா. என்ன விற்கணும். ஒரு கையை இப்படி போக்க தெரியாது. அதுதான் நம்ம பிள்ளைகள்.
கைசலா. நீ விசுவசித்தால் அந்த வியாதியை காணாதபடி கர்த்தர் செய்ய அவருக்குடைய கரம் வாங்கி கொண்டு இருக்கின்ற கர்த்தர் சொல்லுங்க. ரபலப ஷதரப ரிஹபல ஷதரபலபரபலப. ஹல்லேலூயா. அவ முடிக்க போறோம். சூடா இருக்கு. சின்ன செய்தான். விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பிழைப்பாய். ஏன்னு சொன்ன விசுவாசம் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இணங்கணும். விசுவாசம் பெருகி அந்த வார்த்தையோடு இணங்கணும். தேவனுடைய இருதயத்தில் நீ தொடும்போதே வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவா, இன்றைக்கு விடுதலை என்று சொல்லுவா, இன்றைக்கு நீ சபிக்கமாவ என்று சொல்லுவா, இன்றைக்கு நீ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவா, இன்றைக்கு பெரிய பிரச்சனை மாறும் என்று சொல்லி ஒற்ற வார்த்தை. கோயம்புத்தூர்ல ஒரு தம்பி ஒரு 10-15 சம்பந்தம் பார்த்தாச்சு. இத்தனைக்கும் நல்ல பையன், சின்ன விக்கல் உண்டு. இங்கே வந்திருக்கான் பென்சன் ஒரு பையன். வீட்டுக்கு போகிறதும் பெண்ணு பார்க்கறதும் காரியம் நடக்காது. வீட்டுக்கு போகிறதும் பெண்ணு பார்க்கறதும் காரியம் நடக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். மிண்ட கேட்ட சொன்ன பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு என்ன இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவங்க ரூமில் நானும் என் மனைவியும் இன்னொரு வீட்டில் இவங்க நிற்கும் போது நாங்கள் போகிறோம். ஒரு ஜெபம் பண்ணுற வேளையில் சொல்லுறார், நீ நாளைக்கு போய் பாரு, அந்த பெண்ணை உனக்கு நான் மனைவியாக தர போகிறேன், விசுவாசின்னு சொல்கிறேன். அவ்வளோதான். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனுஷன் ஹிந்து ஆகும், ஹிந்துள்ள மனுஷனாகும். ஆனால் சபைக்கு வந்ததான் உண்டு. இதனோட ஜெபம் பண்ணாமல் சிம்பிளாக சொல்கிறாரு பாஸ்டர். மறுநாள் வீட்டுக்கு போயாச்சு. பெண்ணு புக்காச்சு, பொண்ணு பிடிச்சி இவனுக்கும் பிடிச்சிட்டு நான் கன்வென்ஷன் பேச போகிறேன். அல்லேலூயா. ஆமே. அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. அல்லேலூயா. உன் விசுவாசம் சரியா இருக்கணும். நீ நீதியில் வளரணும். நன்மை செய்ய ஆர்வம் உண்டாகணும். நீ ஜபத்தில் காத்திருக்கணும். சபையில ஜபத்தில் காத்திருக்கணும். வார்த்தையை பிடிச்சு கொள்ளணும். நீ மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தை, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வரும். அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று உன்னை ஆசீர்வதிக்கும். ஒரு பிசாசு அதில் தொட முடியாது. ஒரு பிசாசும் தொட முடியாது. அல்லேலூயா. லாசரு மரித்து 3 நாள் ஆயிற்று. தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த இயேசு 3 நாள் காத்திருந்து வருகிறார். லாசர் சாகாதவர் தெரியாதா? லாசர் நோய்பட்டது தெரியாதா? எல்லாம் தெரியும் அவருக்கு. ஏன்னு சொன்னா அவர் பெரிய கவனம் உள்ள தேவன். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் மேல் மிக கவனமாயிருக்கிற பரிசுத்த தேவன், நம்முடைய தேவன் உன்னை கைவிடுவதில்லை. ரெண்டு வாரமா 3 மணிக்கு மேல தான் தூங்குறேன். நான் நம்புங்க. பிரைஸ் எல்லாம். ஆமே. ஒரு நாள் விடிய தூங்குனது கிடையாது. நேற்று அப்படி 3 மணிக்கு தான் தூங்குறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கஷ்டமான காலமாக உழித்து போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், உடம்பு ஒத்து வர மாட்டேங்க. அதில் எல்லாம் தேவனுடைய ரகசிய செயல் நம்ம கூட உண்டு புரிந்து கொண்டோம். அப்போ நான் முடிக்க போகிறேன். அப்போ 3 நாள் கழிந்து வாரம். அப்போ 3 நாள் கழிந்து வரும்போது மலையை சுற்றி, வீட்டை சுற்றி ஒரு கூட்டம் பெரிய ஜனங்கள் நிற்கிறாங்க. 2 காரியம் சொல்லி வைக்கிறோம். ஒன்று, இயேசுவை கண்டவுடனே மாற்றால் வருகிறாள், சொல்லுகிறாள், இயேசுவே நீ இங்க இருந்தால் உம்முடைய சிநேகிதன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த ஜெபத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இவள் போய் தன் தங்கச்சி கிட்ட சொல்லுகா, மகதலோ மரியாள் மனம் திரும்பினவள், பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவின் குணத்தை அறிந்த பெண்ணு கிட்ட போய் சொல்லுகிறாள், ஏசப்பா வந்திருக்கார். இவ ஓடி வருகிறாள். மெல்ல தகையில குத்த இருந்து 2 காலையும் கெட்டி அழ பிடிச்சிட்டான்.
10 நிமிஷத்தில் நீ அழுது பாரு. காலை கெட்டி பிடித்து விட்டு ஆண்டவரை நோக்கி அழுது பாரு. 3 மணிக்கு ஜெபம் வேண்டாம், 4 மணிக்கு ஜெபம் பண்ண வேண்டாம். நீ அவரை காலை கெட்டி பிடித்து மார்போடு சாய்ந்து கொண்டு நீ அழுது 1 நிமிஷம் ஜெபித்தால் போதும். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை அசைப்பதற்கு ஒரு பெரிய ஜெபம். எத்தனை நேரம் புரியுதுங்க? அதை பயன்படுத்தி பாருங்க. வியாதியில் இருக்கிறவங்களை பயன்படுத்தி பாருங்க. திருமணம் நடக்கலையே பயன்படுத்தி பாருங்க. பிள்ளை செல்வம் பயன்படுத்தி பாருங்க. நீ 6 மாதம் அந்த ஜெபத்தை பண்ணி வரும்போது மன உருக்கம் வரும். இயேசு சொல்லுவா, உனக்கு அது சம்பவிச்சது, முடிஞ்சு போ. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆண்டவருங்க. அதுக்கு நம்மளை என்ன செய்யறா? எல்லா ஆடம்பரத்தை எல்லாம் நொறுக்கி, நம்முடைய இச்சைகள் எல்லாம் நொறுக்கி, நம்முடைய அழகின் பெருமைகளை எல்லாம் நொறுக்கி, நம்முடைய அந்தஸ்துகளை எல்லாம் நொறுக்கி இந்த 6 மாசத்துல ஒரு மூட்டை கட்டி அங்க வச்சிடுவார். நீ மூட்டை கட்டி வைப்ப, அவ்வளவுதான், வச்சுட்ட. மூட்டை கட்டி வச்சுட்டாகும். ஒரு உபவாச கூட்டத்துக்கு வாகுது. அன்னைக்கு அவரும் இறங்கி வருவார், நீயும் இறங்குவாய். இயேசு உன்னை சந்தித்து சவிக்கியமாப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் அற்புதங்களை செய்ய சாத்தான் தடை பண்ணுவான். இயேசு கிறிஸ்து லாசரை உயிரோட எழுப்ப வந்தாலும் சாத்தான் தடை பண்ணுவான். ஹல்லேலூயா. அப்ப அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அதுக்கு முன்ன சொல்லுகிறார், மார்த்தாளுக்கு மரியாளுக்கு கொஞ்சம் புரியல, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொன்ன. ஹல்லேலூயா. கரத்தை தட்டி கத்தன்றி, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே என்று சொன்னார். யோவான் 11 படிச்சா தெரியும். ஹல்லேலூயா. அவ காலை கெட்டி பிடிச்சா விடவே இல்லை. தார தாரையாய் கண்ணீர் வார்த்து கொண்டே இருந்தான். சில நேரம் கழிந்த போது இயேசுவும் அந்த அவருடைய சரீரத்தின் மேல கண்ணீர் விட்டான். ஆமென். இது நான் எதை சொல்றேன்? வீட்டில் நடக்க முடியாத சம்பவங்கள், திருத்த முடியாத புருஷன், கொடூரமான வீடுகள், நடக்க முடியாத சம்பவங்கள், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், தப்பி போக முடியாத வழி. நீ தனிமையிலே போய் முழங்கால போட்டு ஆண்டவரை நோக்கி அந்த காலை நீ பிடித்து விட்டு உன் கஷ்டங்களை சொல்லி அந்த இடத்துல காத்திரு. கர்த்தருடைய வல்லமை உன் மேல பெருகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல பெருகிறது, கர்த்தருடைய ரகசிய ஆலோசனை உன் மேல பெருகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்கு என்னெல்லாம் குறை இருக்குதோ, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, என்னெல்லாம் போராட்டம் இருக்கிறதோ, அவருடைய ஒரு சொட்டு கண்ணீர், என் மகளுடைய பாடுகள், வேதனைகள், கஷ்டங்களை புரிந்து ஒரு சொட்டு கண்ணீர் உன்மேல இறங்கும். உன் கண்ணீருடைய காலின் மேல இறங்கும். அப்போதே பரலோக ராஜ்யத்திலிருந்து நீ எதை தேடிக்கொண்டிருக்காயோ அதற்கு தேவன் ஒரு விடுதலை தர இன்றைக்கும் போதுமாய் இருக்கிறேன் என்று நீங்கள் செக் பண்ணி பார்க்க கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் விட்ட உடனே ஆண்டவர் அவளை 2 கையும் பிடிச்சதை மாத்திருக்கேன். என்ன விடமாட்டேன், பயங்கர ஆளாக மகள் மரியா மரித்து கல்லறையிலும் போய் தேடி ஓடுகிறவளாக்கும். மரித்த பின்பு ஓடுற நம்ம நினைப்பேன் விட்டுடுவோன்னு கூட நடக்கா. இயேசுக்கு வைராக்கியம் உண்டாச்சு. ஒரு கேள்வி, எங்கே அவனை வைத்திருக்கிறீங்க என்று சொல்லி. அது அவருக்கு தெரியும். சிலர் சொல்றாங்க, அதோ ஹல்லேலூயா பிரைஸ் எல்லாம் அதுக்கிட்ட சுற்றி பலதும் சொல்லுவாங்க இழைப்பான். ஹல்லேலூயா. அப்ப இங்க யாரு விசுவசிக்கிறா? மகத்துள்ள மரியா ஆழமா விசுவசிக்கிறான், ஆழமா அழுகிறான், ஆழமா கலங்குறான். கள்ளமில்லாதபடி காலை கட்டி பிடித்து வைத்திருக்கிறார். கள்ளம் கபடமில்லாதபடி காலை கட்டி பிடித்து வைத்திருக்க. ஹல்லேலூயா. சாயங்கால ஷோவோட ஒரு செய்தியை தரும்போது பழைய பாடல் அவரை பக்கம் கூட வர முடியாது இல்லையா? ஹல்லேலூயா. பக்கம் கூட வர முடியாது. புதிய பாடல் தோமாவை பார்த்து சொல்லுறா, நீ தொட்டு விசுவாசிடா. ஹல்லேலூயா. என் அடையாளத்தை என்ன பார்க்கணும், என் விழாவை தானே பார்க்கணும், உன் கையை தானே பார்க்கணும். ஆனபடி நீ தொட்டு விசுவாசின்னு சொல்லி அந்த விழாவை காண்பித்து கொடுத்தா, அந்த கையை காண்பித்து கொடுத்தா. அதை போலதான் அவரை கண்டு விசுவசிக்கும்படி பரிசுத்த ஆவியை நம்மை நோக்கி கொண்டிருக்கா. என் பிள்ளை கூப்பிட மாட்டானா, என் மகன் கூப்பிட மாட்டானா, என் பிள்ளை கூப்பிட மாட்டானா, என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க மாட்டார்களா, என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் பிரசன்னமாகுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடுறீங்களா பிள்ளைகளை? நீங்க கூப்பிடுவீங்களா? ஆண்டவர் தேடுவீங்களா?
உங்க எல்லா கட்டுகளையும் கர்த்தர் முறிக்க போறார். ஹல்லேலூயா. நீங்க தேடணும், நீங்க தேடணும். இந்த சபையில வாங்கினால ஒரு பலனும் உங்களுக்கு கிடையாது. சபையில வந்து சேரல ஒரு பலனும் கிடையாது. உன் வாய்களை விரிவாக்கி தேடிக்கொண்டு நீ வீட்டில் போ, சாயங்கால ஒரு ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், உங்க காலை எனக்கு தாரும், அதிலே கண்ணீர் விடணும், அதிலே நான் பிடித்திருக்கணும், விடாதபடி ஓய்வின்றி நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நீ அவரை தேடும் போது கர்த்தருடைய விடுதலை உன் நேராக இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. இதோ சபிக்கமாக்க தன்மை இறங்கி வருகிறது. இதோ தேவ பிரசன்னம் உன்னை மூடுகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கட்டுகள் அழிகிறது, கட்டுகள் அழிகிறது, பந்தனங்கள் அழிகிறது, போராட்டங்கள் அழிகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தேவ வல்லமை சபை நிரப்புகிறது. பெற்றுக்கொள். இயேசுவை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு. ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பொண்ணு சகோதரன்மாரே, கொஞ்சம் வாயை திறங்க அப்பா. ஏன் நான் சாகனங்க நின்று? ஹல்லேலூயா. ஒரு சோத்திர பலி கூட செல்லாம எப்படி அப்பா உன்னை ஆசீர்வதிப்பா? ஒரு துதி கூட ஏறெடுக்காம எப்படி கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார்? இங்கே நான் பேசுறது உன்னை சுகமாக்கும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கார். உன் எலும்புகளை உருவாக்கும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கட்டுகளை மாற்ற இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனைகளை நீக்க இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கர்ப்பத்தின் கனிக்கா இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல டெலிவரிக்கா இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல வீட்டை தந்து ஆசீர்வதிக்க இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் என்னை கூப்பிடட்டும். ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு சுவிசேஷகன் அல்ல. என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும், என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும். ஆமென். நீங்க நான் கூப்பிட்டு உங்களை ஆசீர்வாதம் வாங்கி தர நினைக்கிறீங்களா? நீ பரலோகத்தை காண மாட்ட. நீயே அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு உன் குடும்ப வாழ்க்கை வளரும் போது அடுத்த லெவல் பரலோக ராஜ்யமாக்கு. அல்லேலூயா. அதை கர்த்தர் உனக்கு தர வல்லவராக இருக்கார். ஒரு நாள் ஒரு நம்முடைய மதிப்புக்குரிய ஸ்டீவன் பாஸ்டர் வந்து பயங்கர அழுகையாக்கு. ஒரு 1,00,000 கோட்டெல்லாம் போட்டு அழகா நிற்கிறார், டையெல்லாம் அடிச்சுட்டு கடைசியாக பயங்கர அழுகையாக்கு. உங்களுக்காக அழுக 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 பயங்கர அழுகையாக்கு. நான் அந்த யூடியூப் கொஞ்சம் பார்த்தேன். ஏன்டா இவர் அழுகிறான்னு சொன்னால் உங்களுக்காக அழுகிறான்னு சொல்லி. நான் சொல்லட்டுமா, அந்த கூட்டத்தோடு அவங்க அவங்கள மறந்துடுவாங்க. நாங்கள் நிரந்தரம் உங்கள் வீட்டுக்காக ஜெபிக்கிறோம். ரைசலா பைசலா. நிரந்தரம் ஒவ்வொரு வீட்டுக்காக நாங்கள் சொத்தம் சொல்லி ஜெபித்துக்கொண்டு காலையில். எதுக்குன்னு தெரியுமா? ஆபத்து வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது. கடந்த நாள் திங்கட்கிழமை ஜோசுகிட்ட சொல்லுறேன், ஒரு மரணத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லேன். ஹல்லேலூயா. புதன்கிழமை அறிகிறோம், மேலிருந்து விழுந்து எப்படியோ தப்பி போனான். அந்த மரணம் இதை சுற்றின்னு சொன்ன உடனே ஒரு கலக்கமாயிடுச்சு. ஒரு துரோகி கூட சாகக்கூடாது ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸலாம். வெளியில கண்ணீர் விடுவதல்ல, உள்ளே மறைந்திருந்து ஜெபிக்க ஜெபம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு சில சந்தர்ப்பத்தில் கண்ணீர் விட்டா, மற்றபடி எல்லாம் தனிமையில் இருந்து தான் ஜெபித்து கண்ணீர் விடுவா. ஹல்லேலூயா. அதை போலத்தான் நீ உன் குணப்படுவதற்காக உன் மகளே, உன் புருஷனை எங்களால் திருத்தி கொண்டு வர முடியும். எங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. உங்கள் மனைவியை திருத்துவது எங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. அது கழிஞ்சால் நீங்கள் சொல்லுவீங்க முரட்டு பாஸ்டர்னு சொல்லுவீங்க. முரட்டு பாஸ்டர், மனசாட்சி இல்லாத பாஸ்டர்னு சொல்லுவீங்க. ஆமே, ஆமே சொல்லுங்களேன். ஆமே. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் முரட்டு பாஸ்டர் ஆவதுக்கு காரணமே விசுவாசி நீங்கள் தான். சிலர் கோபம் காட்டுறதே நீங்கள் தான். நாங்கள் விளைய பண்ணதுக்கு ஒரு பலன் இல்லாமல் வரும்போது கோபம் உங்களுக்கு வரும். ஒரு வாழை தோட்டத்தை பார்த்து உரத்தை போட்டு வளர்த்தி கடைசியாக கொலை இப்படி நிற்கும் போது உனக்கு கோபம் வராதா?
100 ஆட்டை வளர்த்தி விட்டு தண்ணி வச்சு அதுக்கு போட்டு ஆகாரம் போட்டு விட்டு 2-3 மாதம் கழிந்து வரும்போது ஆடு இப்படி தான் என்ன செய்வேன், தூக்கி எல்லாத்தையும் ஒரு வண்டியில் ஏற்றி லோடு யாச்சி கொடுத்துருவேன். அப்படி தானேங்க? ஓன்னு சொல்லுங்களேன். அதை இப்பொழுதுதான் கர்த்தருடைய கோபமும். நீங்கள் பலன் காய்க்க வேண்டும், பலன் காய்க்க வேண்டும். நீ வெளிநாட்டுக்கு போறியா மக்களை, பொருத்தனையோட போ, பயத்தோடு போ. அங்கதான் கர்த்தர் உன்னை பிடிக்கிறான். என்ன பிடிச்சது அங்கதான். ஆமே, பிரைஸெல்லாம். தேவ மீசை போல அப்படியெல்லாம் வெட்டி விட்ட எங்களை கர்த்தர் பிடிச்சு உடைச்சது அந்த இடம்தான். அதை போல நீ நினைக்கலாம் அவங்க போன உடனே இல்லை இல்லை நல்லா இருக்காது. உன்னை உடைக்க தொடங்குவா. நீ காத்திருந்து சரணடைந்து ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ தொடங்குவாயனால அங்கிருந்து ஒரு ஆசீர்வாதத்தோட இந்த பூமிக்கு வருவாய்.